இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். எதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா? இப்படி யாரோ ஒருவர் யாரிடமோ சொல்வதை நாம் கேட்டிருப்போம். இன்றைய காலகட்டத்தில் காசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நிஜம்தான். நம் பாக்கெட்டில் மீதமிருக்கும் காசு வரை உருவி எடுக்க பல திசையிலிருந்தும் நீளும் கைகள் அநேகம். உண்மைதான். இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நமக்கென்று கொஞ்சமாவது சேர்த்து வைத்தால்தான் தப்பித்தோம். நிச்சயமாக தான். அதற்காக நம் சுயநலத்திற்காக அன்பை பலி கொடுக்க முடியுமா? அது சரியா? அதனை உணர்த்தும் ஒரு கதையினை இங்கே பார்க்கலாம். அந்த மருத்துவமனை ஐசியூவில் அந்த முதியவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரின் உடல்நிலை மிகவும் சீர்கெட்டிருந்தது. ஐசியூவுக்கு வெளியே அவருடைய 2 மகள்கள் அமர்ந்திருந்தார்கள். இருவருமிடையே மௌனம் நிலவியது. சில நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. மருத்துவர் வந்தார். மூத்த மகளை பார்த்து பேச ஆரம்பித்தார். உங்கள் அப்பாவோட நிலைமை மோசமாக இருக்குது. மூளையில் சின்னதாக ஒரு கட்டி. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். எவ்வளவு செலவாகும் டாக்டர் என்று வினவினாள் மூத்தவள். ஆப்ரேஷனுக்கே 4.5 லட்சம் ஆகும். அதுக்கு மேலே மெடிசன்ஸ், பெட், அது இதுன்னு 6 லட்சம் ஆகும் என்றார் டாக்டர். மூத்த மகள் ஒரு முறை தன் தங்கையை கூர்ந்து பார்த்துவிட்டு மருத்துவர் பக்கம் திரும்பினார். ஏன் டாக்டர், இந்த ஆப்ரேஷனை செஞ்சுட்டா எங்கள் அப்பா பொழைச்சிக்குவாரா? உடனே டாக்டர், அதை உறுதியாக சொல்ல முடியாது. வயசு 80 ஆகுதில்ல, அவர் பொழைக்கிறதுக்கான சான்ஸு எவ்வளவு டாக்டர் என்று வினவினார். டாக்டர் யோசனையோடு அவளை பார்த்தார். 30% சான்ஸ் இருக்குது என்று சொல்லிவிட்டு மருத்துவர் அங்கிருந்து நகர்ந்தார். மூத்தவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த இளையவள் கேட்டாள், இப்போ என்னக்கா செய்கிறது? மூத்தவள் தங்கையை பார்த்தாள். என்ன செய்யலான்னு நீ நினைக்கிற? அதை சொல்லு முதல்ல என்றாள். இதில் யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்குது? உடனே ஆப்ரேஷன் செஞ்சிட வேண்டியது தானே. அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்கா என்று வினவினாள் அக்கா. தங்கை உடனே தலை குனிந்தபடி சொன்னாள், என்கிட்ட இல்லை தான், ஆனால் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறது நம்ம அப்பாவாச்சே, அப்படியே விட்டுட முடியுமா? நீ பாதி பணம் கொடு, நானும் பாதி பணத்தை எப்படியாவது புரட்டுகிறேன். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செஞ்சிடலாம். உடனே அக்கா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டல்ல? ஆப்ரேஷன் செஞ்சாலும் அப்பா பொழைக்கிறது நிச்சயமில்லை. அவருக்கு வயசு 70க்கு மேலே ஆயிருச்சு. இந்த நிலைமையில் நான் எப்படி 3 லட்சம் கொடுப்பேன்? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களோட படிப்பு, எதிர்காலம் பார்த்து செலவழிக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் நானே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, நம்ம அப்பா உயிரோடு இருக்கணும்னு கடவுள் நினச்சாருன்னா நிச்சயம் ஆப்ரேஷன் செய்யாமலே நல்லா இருப்பார். நம்ம அப்பா இனியும் உயிரோடு இருக்க வேணும்னா அதை கடவுள் தான் முடிவு பண்ணணும். இந்த உலகத்திலே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அவர் பிழைக்கணும்னு இருந்தால் தான் பிழைப்பார். புரிஞ்சதா அப்படின்னு கேட்குறா. அவ்வளோதான். தங்கை வெடித்து அழ ஆரம்பித்தாள். என்னக்கா இப்படி பேசுகிற? ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது நம்ம அப்பா என்கிறாள். மூத்தவள் பல்லை கடித்தபடி சொன்னாள். இப்போ எதுக்கு அழுகிற? முதல்ல அழுகிறத நிறுத்து. எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க பாரு. அழுகையை நிறுத்துன்னு சொல்கிறேன்ல என்று அதட்டினாள். தங்கை கர்ச்சிப்பால் கண்களை துடைத்து கொண்டாள். மூத்தவள் பேச ஆரம்பித்தாள். எனக்கு மட்டும் அப்பா மேலே பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. இத்தனை லட்சம் செலவு பண்ணினாலும் 50% கூட சான்ஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன்? அப்பா திடீர்னு மயக்கமாயிட்டாருன்னு ஃபோன் பண்ணினேன். நான் தானே இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். இது வரைக்கும் ஸ்கேன், பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரேன்னு 15,000க்கு மேலே செலவாயிருக்கு. நான் தானே செலவு பண்ணினேன். அதுக்கே என் ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படி கணக்கு சொல்கிறதுன்னு தெரியலை. அப்பாவுக்கு இந்த ஆப்ரேஷன் செய்கிறது வேஸ்ட்டு. அவ்வளோதான், சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம் என்றாள் அக்கா. மூத்தவளையே குறுகுருவென்று தங்கையை பார்த்தாள். தங்கை திடமான குரலில் சொன்னாள், சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். தங்கை மருத்துவரின் அருகே தேடி போனாள். டாக்டர், அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செஞ்சிடலாம். எனக்கு 2 நாள் மட்டும் டைம் வேணும். ஓகே மேடம், சீக்கிரம் பணம் ரெடி பண்ணுங்கள். தங்கை ஐசியூவுக்குள் நுழைந்தாள். அப்பா கண்களை மூடி படுத்திருந்தார். அவரின் தோளை தொட்டாள். அப்பா மெல்ல கண்களை திறந்தார். லேசாக சிரித்தார். அக்கா எங்கம்மா என்று கேட்டார். அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலையாம்பா, கிளம்பிட்டா என்று சொன்னாள் தங்கை. வீட்டுக்கு திரும்பிய
முதியவரின் இளைய மகள் தன்னுடைய நகைகளை விற்றாள். நண்பர்களிடமும் தெரிந்தவர்களிடமும் கடன் வாங்கினாள். தன் கணவரிடம் அலுவலகத்தில் அட்வான்ஸாக ஏதாவது தொகை கிடைக்குமா என்று கேட்க சொன்னாள். அப்படி இப்படி என்று 2 நாளிலே மொத்த பணத்தையும் புரட்டிவிட்டாள். அந்த பெரியவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அவர் ஐசியூவிலிருந்து ஜெனரல் வார்டுக்கு மாற்றிய பிறகு 4 நாட்களில் அவர் இறந்து போனார். இறுதிச் சடங்கெல்லாம் முடிந்த பிறகு அக்கா தங்கையிடம் தனிமையில் பேசினாள். நான் அப்பவே சொன்னேனே, கேட்டியா? இப்போ பாரு எவ்வளவு செலவு. ஆனாலும் அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சதா? இந்த ஆப்ரேஷன் பண்ணினதில் உனக்கு என்ன தான் கிடச்சிச்சு என்று கேட்டாள். பணம் போகட்டும்க்கா. ஜெனரல் வார்டில் இருந்த கடைசி நாளில் அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? என் கையை எடுத்து அவரோட உள்ளங்கையில் பொத்தி வச்சுக்கிட்டாரு. என் செல்ல மகளே, நான் இந்த நிலைமையில் இருந்தும் கடைசி வரைக்கும் என்னை விட்டு போகாமல் கூடவே இருந்தியே, அது போதும்டா, இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னார். நான் கலங்கி போயிட்டேங்க்கா. அந்த வார்த்தை போதும், அதை விட பணம் பெருசாக்கா என்றாள். மூத்தவள் பதில் சொல்ல முடியாமல் தங்கையை பார்த்து கொண்டே இருந்தாள். இந்த கதையை படித்து முடிக்கும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மனித நேயம் குறித்து சொன்ன ஒரு பொன்மொழி தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மனித நேயத்தின் மீது நாம் நம்பிக்கை இழக்கவே கூடாது. ஏனென்றால் நாம் எல்லாம் மனிதர்கள். என்ன நண்பர்களே, மனிதநேயமே நம்மை மற்ற உயிரினங்களிலிருந்து பிரித்து சிறப்பாக உணர வைக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் மனிதநேயம் மாறாமல் வாழ்வோம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும்